வணக்கம், நான் டாக்டர் ஜெசி. இன்னைக்கு வெயிட் லாஸ்க்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகணும், நான் ஜிம்முக்கும் போறேன், ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், ஆனாலும் என் வெயிட் குறைய மாட்டேங்குது. நான் ஃபுட்டில் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுலாம் இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கேன். ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கு, ஏன்னா வெயிட் கெயின் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். உங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு சில மாற்றங்களை உண்டு பண்ணாலே நீங்க ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்க்காக எதுக்காக இப்போ ரொம்ப டிப்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இது கொலஸ்ட்ரால், அப்புறமா அடுத்தடுத்த நோய்கள், சுகரு, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் வரதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ அதனால நம்ம வயசுக்கு ஏற்ற எடை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். பொதுவாக அம்மா, பாட்டி, தாத்தா இவங்களுடைய கல்யாண ஆல்பம்லாம் நீங்க பார்த்தா தெரியும். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கிறவங்கள நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல உடல் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமா இருந்து, இப்போ நம்ம வீட்டிலே பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா கூட கடைக்கு போய் வாங்குறது இல்ல. அப்படியே போனாலும் நம்ம எல்லாருடைய வீடுகளையும் வாகனங்கள் அப்படிங்கிறது ஆளுக்கு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அப்போ நடைப்பயிற்சி அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம போயிடுச்சு. ஃபுட்டு எந்த நேரத்துலையும் சாப்பிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட நேரத்துல சாப்பிட்றோம். நிறைய பேர் மிட் நைட்ல சாப்பிட்றத பார்த்துருக்கோம். இப்போ ஸ்நாக்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுல ஃப்ரூட்ஸு, அப்புறம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்வீட்ஸ் இல்லாம நம்ம எல்லாமே கடையில வாங்கி சாப்பிட்றோம். இது உடல் நலத்துக்கு ரொம்ப கேடு. இன்னும் பேக்கெட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேல நல்லா ஹெவியா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ நம்ம வெயிட் லாஸ் குறையணும். காலையில எழும்புனதும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டா வெயிட் பாத்துக்கிறதுக்கு நான் ஸ்லிம்மா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, டயட்டு, அதுக்கப்புறமா டெய்லி ஹேபிட்டு, இது எல்லாம் தான் நமக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தினமும் உங்க உடலுக்கு தேவையானது நீர்ச்சத்து அப்படிங்கிறது தான். தினமும் 2 to 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சிருங்க. அந்த தண்ணீர் ஒரு இளம் சூடான நீரா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுகர், டீ, காஃபி அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா, நம்ம சுகர் சேர்த்து குடிச்சிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல அது ஃபேட்டா தான் மாறும். அந்த ஃபேட்டா மாறினாலும் அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நமக்கு உடல் உழைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஸோ அதனால இந்த ஃபேட்டா மாறுறதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம சுகரை கட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பாதி அளவு சுகர் எடுத்துக்கிட்டா நல்லது. அடுத்ததா உணவுல அதிக அளவு புரோட்டீன் எடுத்துக்கொள்ளணும். பாயில்டு எக்கு, வேக வைத்த இறைச்சி இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இன்னும் நிறைய ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கொள்ளலாம். கீரை, தினமும் ஒரு கீரை இருக்கணும். கீரை சூப்பா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ராகி, இந்த மாதிரியான இதுல இட்லி, தோசை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான கலோரிஸை கால்குலேட் பண்ணி நீங்க ஃபுட்டு எடுத்துக்கும் போது சீக்கிரமா வெயிட் கெயின் ஆகாது. அடுத்ததா உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி இல்லை அப்படின்னாலே நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்ற முடியாது. அதனால கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் காலையிலையும், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு மேல ஹெவி மீல்ஸ் சாப்பிடவே கூடாது. முடிஞ்சா ஒரு 7:30க்குள்ள ஒரு லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மைல்டு வாக்கிங் இருக்கட்டும். அடுத்து ஸ்லீப் ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 9 மணிக்கு நீங்க படுக்க போயிட்டு காலையில ஒரு 6 மணிக்காவது எழும்பக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பசி எப்ப எடுக்கும்னு தெரியாது. அந்த தூக்கமே என்ன பண்ணும்னா வெயிட்டை கெயின் பண்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிரும். ஸோ அதனால அதையும் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததா மன அழுத்தம். எப்பவுமே வெயிட் அதிகமா இருந்தா ஒரு சிலர் முன்னாடியே நம்ம கான்ஃபிடென்ட்டா போய் நிற்க முடியாது. அது எப்படியாவது நான் இவங்களுக்காகவாவது வெயிட்டை குறைச்சிடணும், மற்றவங்கள மாதிரி ஸ்லிம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன ஆவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிப்பாங்க. அப்படியெல்லாம் ஆகவே வேண்டாம். நீங்க உங்களுடைய லைஃப்ல
நீங்கள் மனசில் ஒன்று திங்க் பண்ணிவிட்டு அது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக அது முடியும். ஏன்னா மனசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். நாளைக்கு நான் இதை பண்ணிக்கிறேன், நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு என்னாலேயும் முடியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைங்க. நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு அட்வைஸாக வந்து சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி யோகாவோ இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புக்கோ வந்து ரீட் பண்ணிட்டு படுங்க. மன அழுத்தம் இல்லாமல் வந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. காலையில் வந்து வெறும் வயிற்றில் எழும்புனதும் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் லெமனும் அதுக்கப்புறமா வந்து தேனும் மிக்ஸ் பண்ணி வந்து குடிச்சிட்டு வரலாம். இதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கருஞ்சீரகம் அப்படிங்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கருஞ்சீரகத்தை இளவரப்பாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறீங்கல்ல, அந்த தண்ணீரோட அந்த கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஈவினிங் தண்ணி குடிக்கும்போது அந்த கருஞ்சீரகத்தை வந்து ஒரு கஷாயமாக எடுத்துக்கொள்ளலாம். இது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்கள் பாடியை வந்து நல்லா லைட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய இந்த நார்ச்சத்து ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வெயிட் கெயினாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் இருக்கலாம், தொடைப்பகுதிகளில். இது எல்லாத்தையுமே வந்து வெளியில் கொண்டுட்டு போகணும், உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும்னா நார்ச்சத்து வந்து அவசியம். அப்போ கீரைகளை தினமும் ஒரு கீரையை நீங்கள் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத சதைகள் இது எல்லாத்தையுமே வந்து கரைச்சி வெளியே கொண்டு போகிறதுக்கு கீரைகள் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஹாப்பியாக இந்த சேலஞ்சை எடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு 2 monthஸில் வந்து உங்கள் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்க, இன்னும் 2 monthஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து வெயிட்டை குறைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.